சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உரையாற்றி வந்த நிலையில் அங்கு பரபரப்பான வாதம் நடைபெற்று வருகிறது. இபிஎஸ் பேசிக் கொண்டிருந்த போது அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்டோர் பதிலடி தந்ததால் அவர் ஆவேசமானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டப்பேரவையில் தற்போது சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்மொழியப்படுகிறது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது பேசுகிற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்கள் மேற்கோள் காட்டி பேசினார். குறிப்பாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது எங்கள் நகைச்சுவையாக பேசுகிறார். குறிப்பாக நாங்கள் வெள்ளிடப்பு செய்யும் பொழுது கூட போங்க போங்க என்று நகைச்சுவையாக சபாநாயகர் பேசுவதாகவும், மேலும் தாங்கள் பேசுவது டிவியில் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு கொடுக்கவில்லை என்றும், மேலும் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தையே நேரடி ஒளிபரப்புக்கு தடை செய்திருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் பேசும்போது எங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றும், தொடர்ச்சியாக சபாநாயகர் அவரே பதில் கூறி வருகிறார் என்றும் பேசினார். இதற்கு பதில் கூறிய அமைச்சர் ஏவாவேலு கடந்த கால விஷயங்களை மேற்கோள் காட்டி பேச வேண்டாம் என்றும் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது கடந்த கால விஷயமாக, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்த தனபாலுக்கு பல்வேறு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி, அப்போது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது, அப்போது சபாநாயகராக இருந்த தனபால் மிகுந்த காயப்பட்டார். அதாவது எந்த அளவு என்றால் மன ரீதியாக அவர் காயப்பட்டார் என்றும், அவர் இருக்கையிலே எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அது மட்டும் இல்ல, என் மேடையில் கூட ஏறி நின்றார், அதாவது எனது நாற்காலியில் கூட ஏறி நின்றார்கள் என்றும் பழைய விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் அவர்கள், அப்போது அப்பாவு சபாநாயகராக இல்லை, தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் நீங்கள் பேச வேண்டும் என்றும் பேசினார். கடந்த காலங்களை பற்றி பேச வேண்டாம், அப்போது அப்பாவு சபாநாயகராக இல்லை, அது மட்டுமல்ல உங்கள் ஆட்சியில் நடந்ததை இப்போது பேச வேண்டாம் என்றும் என்ற அடிப்படையில் ஆளுங்கட்சியினர் பேசினார்கள். இதற்கு பதில் கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, அதன் அடிப்படையிலே நான் பேசினேன் என்றும், தொடர்ச்சியாக சபாநாயகர் அப்பாவு எங்களை மதிக்கவில்லை என்றும், எங்களுக்கான வாய்ப்பு மற்றும் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு கூறினார். உண்மையில் யார் அந்த ஸ்டார் என்ற அந்த குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என பதாகைகளை எடுத்து வந்தோம். அப்போது கூட சட்டப்பேரவைத் தலைவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார். இது எப்படி நியாயமாக இருக்கும் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார்.